ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. காலையிலேயே லவ் பண்ணீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இது லவ் டுடே படம் மாதிரி இருக்கு. எல்கேஜி தான் ஃபர்ஸ்ட் வந்தது. எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னு அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்காரு. எனக்கு அப்போலேருந்து அவர் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமா அப்படின்னா நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும் போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லாரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் டே போகணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபர்ஸ்ட் டே போகணும்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். I always envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. You will be here for a long time and ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ hour இருக்குன்னா வந்து பால் பாக்கெட்டை வாயில் கலைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் a big fan of you பிரதீப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நானும் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெல்லாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னா அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டாரு. ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்சம் ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும் போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தீபன் 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்சம் ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வைத் இஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்காரு. நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கருப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடிதான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலையும் பெஸ்ட் மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல இருப்பீங்க. அவர்கிட்ட எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம். பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யுலுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்துலையும் என்னோட வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்க் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் ஆர் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் பி ராகவ், உங்கள் கூட இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யுவர் ஒர்க். அண்ட் பிரதீப் பி ராகவ், விக்னேஷ் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மைதான். நீங்கள் இன்னும் நிறைய செம்ம மேஜிக் ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு, இது ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாம் எழுதிட்டாரு. ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் நம்மளுக்குலாம் பிடிக்கும் நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன்.